அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமணி அடிமை அஸ்ட்ரோ சதீஷ்குமார் பணிவான வணக்கங்கள். சார், நான் வீடு எப்போ கட்டுவேன், எனக்கு வீடு எப்போ அமையும், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் சார், எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எப்போ சார் முயற்சி பண்ணலாம்? நல்லா பார்த்துக்குங்க. ஒரு ஜாதகத்தில் நாளுக்குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கலாம், இல்லை கேந்திர திரிகோணங்கள் இருக்கலாம். பலம் பெற்று இருக்கும் பொழுது, அந்த நாளுக்குடையனுடைய திசையோ புத்தியோ நடக்கும் பொழுதும், அல்லது சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களிலிருந்து பலம் பெற்று அவனுடைய திசா புத்தி அந்தரங்கள் வரும் பொழுது, குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தையோ அல்லது சுக்கிரனையோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியோ கோச்சாரத்தில் எப்போ பார்க்கிறாரோ அந்த காலம் உங்களுக்கு வீடு சிறப்பாக அமையும். சிறப்பாக அமையுங்க. அந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்க. ஆனால் திசாபுத்தி அந்தரங்கள் வரணும். இது ஒன்றும் சூட்சமாக நமக்கு கோச்சாரத்தோடு மிங்கிள் ஆகணும். அப்போது வாகனநாதன் 4இல் வந்திட உச்சம் ஆட்சி ஆகவே கேந்திர திரிகோணம் ஆயினும் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை கேந்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கும் வாகனம் பாக்கியங்கள் 4ஆம் அப்படின்ட்டு ஒரு நூலில் சொல்லப்படுது, பாடல் சொல்லுது. அப்போ நாளுக்குடையவன் 4ஆம் இடத்தில் இருந்தாலும், நாளுக்குடையன் பலம் பெற்று இருந்தாலும், 4ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றிருந்தாலும், சுக்கிரன் பலம் பெற்றிருந்தாலும், அவன் தான் வீட்டுக்குரியவன் காரகத்துவத்தில். அவன் பலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும், அந்த சுக்கிரனையோ நாளுக்குடையவனையோ அவனோட திசா புத்தி அந்தரம் ஏதோடு நடக்கும் காலத்தில் கோச்சார குரு பார்க்கும் காலம் கட்டாயம் வீடு, அழகான வீடு சிறப்பாக அமையும். நாளுக்குடையவனோடு சனி சம்பந்தப்பட்டால், 4ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்பட்டால் பழைய வீடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் பழமையான வீடு, கட்டி முடித்த வீடு, அது கொஞ்சம் பழமையான வீடாக இருக்கணும். முன்னாடி பழமையாக ஒரு டிசைன் இருக்கணும். அப்போ 4ஆம் இடத்த சனி மட்டும் பார்த்தார் அப்படின்னா உங்களுக்கு பழைய வீடு தான், பழைய டிசைனில் பழைய வீடு, பழமையான வீடு வாங்கினீங்கன்னா டக்குன்னு அமையும். புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம கணக்கில் போட்டுட்டு தான் நம்ம சொல்லணும். சார், வீடு எனக்கு யோகமாக அமையும் அப்படின்னா, வீடு கட்ட போகிறேன் சார் அப்படின்னா திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு, முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு 12 எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதே போல் கடல் தீர்த்தம் ஒரு 5 லிட்டர் கொண்டு வந்து நீங்கள் அதில் மஞ்சள் கரைச்சி நீங்கள் வீடு கட்டக்கூடிய இடமெல்லாம் தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு அந்த பொருட்கள்லாம் தெளித்து விட்டுட்டு அந்த 8 திக்குக்கும் 8 எலுமிச்சம்பழத்தை உள்ளுக்கு வச்சுருங்க. அஸ்திவாரம் போடுவீங்கள்ல, வச்சுருங்க. மீதி பழத்தை நிலவகாலுக்கு வைங்க. வீடு யோகமாக சிறப்பாக உங்களுக்கு அமையும். வீட்டில் எந்த தடையும் வராது. வீடு முடிக்க வரலும் சிறப்பாக இருக்கும். வீடு யோகமாக பல காலத்துக்கு நீங்கள் இருந்து வாழக்கூடிய அமைப்பை உங்களுக்கு அந்த வீடு கொடுக்கும். இதுதான் உங்களுக்குரிய டிப்ஸ்.